இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் முதல்வர் விஜய் அவர்கள் முக்கியமான முடிவுகளை வெளியிட இருக்காருங்க. ஸோ போக்குவரத்து கழகங்களில் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், யார் யாரெல்லாம் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண தகுதியானவர்கள், மேலும் மகளிருக்குண்டான வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது தொடக்கி வைக்க போகிறாரு. ஸோ இதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி 2025 டிசிசியோடைய நியமனங்கள், ஸோ டிசிசி டிரைவர் கம் கண்டக்டருடைய நியமனங்களை தொடர்ந்தாங்க. ஸோ இந்த டிசிசி நியமனங்களில் பலவேறு விதமான குறைபாடுகள், முறைகேடுகள், இந்த முறைகேடுகளை போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் கேள்வி கேட்பாரா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. பலதரப்பட்ட டிசிசி நியமனங்களில் முறைகேடுகள் இன்னமும் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை மக்கள் அந்த ட்ரைனிங்கில் செலக்ட் ஆன பீப்புள்ஸ் ஓடிட்டுருக்காங்க. ஸோ டிசிசியில் 3274 பணியிடங்கள் ஒட்டு மொத்தமாக கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புதிய நியமனங்களை கொடுப்பாங்களாம். ஸோ 2025 நியமனங்களை ரத்து செஞ்சுட்டு டிஎன்எஸ்டிசி 2026 அறிவிப்பு வருமா வராதா, இதைத்தான் இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்ல போகிறேன். ஸோ டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக, இந்த டைமில் பார்த்திங்கன்னா டிரைவர் தனி, கண்டக்டர் தனி, இதை மட்டும்தாங்க இனி எடுக்க போகிறாங்க. இந்த பணியிடங்கள் மட்டும்தான் இதில் நிரப்ப போகிறாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ், இது ரெண்டுமே உங்கள்கிட்ட வேணும். இது இருந்தால் மட்டும்தான் இந்த டிஎன்எஸ்டிசிக்குள்ளே உங்களால் ஜாயின் பண்ணவே முடியும். பேசிக் வேலைந்து எந்த விதமான வேலையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் இந்த போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண முடியாதுங்க. ஸோ நீங்கள் இப்போந்தே போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்துக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது, ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி அங்கே உங்களுக்கு முதலுதவி சான்றிதழ், ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் கொடுப்பாங்க. அதை கொண்டாந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்கிட்ட காட்டி நீங்கள் ட்ரைனிங் பெற்று கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த விதிமுறைகளை பின்பற்றினா மட்டும்தான் உங்களால் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க முடியும். ஒரு பேருந்துக்கு டிரைவர், கண்டக்டர் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் எல்லாத்தையுமே லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களை பணிக்கே கூப்பிடுவாங்க. இந்த விதிமுறைகள் அனைத்துமே உங்களுக்கு பொருந்தும். இது அனைவருக்குமே இது ஒரு சமமான விதிமுறைகள். ஸோ இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் அந்த புதிய வாய்ப்புகள் எப்பொழுது வெளியிடப்படும் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு நிறைய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியிடப்படுறாங்க மக்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் அந்த ஒரு புதிய அறிவிப்புகள் சில டைமில் வந்துடும். அதே போல் போக்குவரத்து கழகத்தில் 2025 டிசிசி நியமனங்களை ரத்து செஞ்சுட்டு புதிய நியமனங்களை நடத்துவாங்களா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக டிசிசி நியமனங்கள் ரத்து செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மக்களே, டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. நீங்கள் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.